தமிழால் இணைந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய தினம் நாம் இந்த வீடியோவிலேயே பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், வாட்ஸ்அப் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகின்றோம். வீடியோவுக்குள்ளே செல்வதற்கு முன்னால் நீங்கள் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்போதெல்லாம் ஒரு புதிய வீடியோவை அப்லோட் பண்ணுகின்றோமோ அப்போதெல்லாம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். சரி, வாருங்கள் வீடியோவுக்குள்ளே செல்லலாம். வாட்ஸ்அப் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மிகவும் பிரயோஜனமான ஒரு ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த ட்ரிக்கை செய்வதற்கு நமக்கு ஒரு அப்ளிகேஷன் வேண்டும். அந்த அப்ளிகேஷனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வழங்கியுள்ளேன். அதனை கிளிக் செய்து இலகுவாக இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் செய்தேன்னு சொன்னால் உங்களுக்கு 2 விதமான பெர்மிஷன்கள் கேட்கும். அந்த 2 பெர்மிஷன்களையும் அலோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு இவ்வாறு தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்டேட் கேன் அப்பியா ஆன் டாப் என்கின்ற ஒரு ஆப்ஷனும் நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் என்கின்ற இந்த 2 ஆப்ஷன்களும் கேட்கும். அந்த 2 ஆப்ஷன்களையும் நீங்கள் கொடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு பாருங்கள், நமக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப்லேயோ அல்லது எந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நமக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்கள் எல்லாம் என்ன டிசைனில் இருக்க வேண்டும் என்பதற்கான அப்ளிகேஷன் தான் இது. நாம் விரும்பியவாறு நம்முடைய நோட்டிஃபிகேஷனை நாம் வடிவமைத்துக் கொள்வதற்கு இந்த அப்ளிகேஷன் மிகவும் உதவியாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், ரவுண்டட் கோர்னர் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்கின்றார்கள். அதனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு உங்களுக்கு வரும். அதன் பிறகு ரிப்பேர் ஸ்டைல் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்கின்றார்கள். அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வாறு வரும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் பிக் ஐகான் ஸ்டைல் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்கின்றார்கள். அது இவ்வாறு வரும். இவ்வாறு ஒவ்வொரு ஆப்ஷனாக இருக்கின்றது. நான் வைத்திருப்பது ஆப்பிள் மெசேஜ் ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய இந்த இது, அதாவது ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு, ஐஃபோன் யூஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு எவ்வாறு நோட்டிஃபிகேஷன் வந்தால் அவர்களுக்கு டிஸ்பிளே ஆகுமோ அதே போன்று டிஸ்பிளே ஆகுவதற்கு இந்த அப்ளிகேஷன் மூலமாக செட் பண்ணி கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துன்னு சொன்னால் அட்வான்ஸ் செட்டிங்கிலே தந்திருக்கிறார்கள். ஸ்பெசிஃபிக் செட்டிங் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்கிறார்கள். அதை கொடுத்துன்னு சொன்னால் உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறு அமைத்து கொள்ளலாம். அல்லது அனைத்து அப்ளிகேஷனுக்கும் தேவையான சொன்னால் மேலே இருக்கக்கூடிய டிக்கை கொடுத்தேன்னு சொன்னால் செட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் உங்களுக்கு ட்ரையலுக்காக வேண்டிய ஒரு மெசேஜ்களை உங்களுக்கு அனுப்பி காட்டுகின்றேன். உதாரணத்துக்கு பாருங்கள், நான் இவ்வாறு மெசேஜ் டைப் பண்ணி வைத்திருக்கின்றேன் ஏற்கனவே. அதனை அனுப்பினோம் என்று சொன்னால் டெலிவரி ஆனதும் எவ்வாறு டிஸ்பிளே ஆகும் என்று பாருங்கள். மேலே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஐஃபோனில் எவ்வாறு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருமோ அதே போன்று தான் இந்த அப்ளிகேஷன் மூலமாகவும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரக்கூடியதாக இருக்கின்றது. அப்ளிகேஷன் மூலமாக நம்முடைய ஃபோனையே ஒரு ஸ்டைலான ஒரு ஃபோனாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த அப்ளிகேஷன் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கின்றது. இன்று நாம் பார்த்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரயோஜனமான ஒரு வீடியோமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.